ஜானமா என்ன சொல்லுச்சு அத சொல்லு. டேய் என்னல சொல்லுங்கம்ல, சஸ்பென்ஸ் வைக்காத. இப்பமே எனக்கு நெஞ்செல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. நான் சொன்னதை கேட்ட தினமா அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. இருக்காதா பின்ன? அப்புறம் அதுக்கப்புறம் என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. நீங்க எதுக்கு என்ன அந்த மாதிரி நினைச்சீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு அது இதுன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டக்ளஸ். முடியாதுன்னு சொல்லிச்சா? ஆமா மாமா. அவர் இறந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல பத்தியா? அதுக்குள்ள வேற ஒரு ஆம்பளை வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கும் பிடிச்சிருக்குன்னு டக்குன்னு சொல்ல முடியல மாப்ள. எனக்கு என்னமோ அவங்க ஆழ் மனசுல என்ன பிடிக்குன்ற மாதிரி அவங்களுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு தான் தோணுது டக்ளஸ். அதையும் மீறி அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதுக்கான காரணத்தை அவங்க உறுதியா சொல்லட்டும் டக்ளஸ். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க ராதிகா. தனு ஒண்ணும் இல்ல, மறுபடியும் மாமா கிட்ட எங்க கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? பேச முடிஞ்சுதா? அத பத்தி கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். இல்ல, அது வந்து பேசிருக்கேன். அப்படியா? நிஜமாவா? ஆமா. மாமாவை எங்க பாத்தீங்க? அவரு இன்னைக்கு டிராவல்ஸ் திறப்பு விழாக்கு வந்திருந்தாரு. அப்போதான். அப்போ மாமா கிட்ட எங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? பேசிருக்கேன். தனு மாமா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க தனு. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிருக்கேன். அவரும் இத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நிஜமாவா? ஆமா, யோசிக்கிறேன்னு தான் சொல்லிருக்காரு. ஐயோ, இது நாள் வரைக்கும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்போ யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காருன்னா எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு தனு. ரொம்ப நன்றி தனு. நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன். மாமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாருல, எனக்கு அது போதும். மாமா நல்லா யோசிக்கட்டும், நானும் அத்தையும் பாத்துக்கிறோம். அத்த ஒரு 5 நிமிஷம் போய் குளிச்சு மட்டும் வந்துடுறேன். தம்பி டிராவல்ஸ் ஆரம்பிச்ச முத நாளே சவாரி எதுவும் வந்துச்சா? இந்த வாரம் மட்டும் 3 நாளைக்கு போற மாதிரி 2 ரெகுலர் சவாரி வந்திருக்குது. அத்து போவ போவ இன்னும் நிறைய சவாரி ஆகும் அத்தா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி சரி அத்தா, நான் போய் குளிச்சு